إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال في الآية الأخرى قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قال نبينا صلى الله عليه وسلم في خير الحديث كتاب الله لأؤتين هذه الرأية رجلا يحب الله ورسوله يفتح الله على يديه وكما قال السلام. அன்றைக்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதத்தை எதிர்கொள்ளுகிற இஸ்லாமிய சமூகம் எப்படி எதிர்கொள்ளும் என்றால், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழை அதிகம் பேசுகிற நாட்களாக இந்த மாதத்தை அமைத்துக் கொள்வார்கள். குறிப்பாக இறைத்தூதர் மீது புகழ்ந்து கண்மூடித்தனமாக நிறைய பாடல்களை பாடுவதை ஒரு வாடிக்கையாகவும் வழிபாடாகவும் நினைத்து என்ன செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த மாதத்தில் நாம் நிறைய பார்க்க முடியும். காலம் காலமாக இதற்கு ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லுவதன் மூலமாக மட்டுமே இந்த சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுவது கிடையாது. அதை தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றை எந்த முறையில் இஸ்லாமிய சமூகம் அணுக வேண்டுமோ, அறிய வேண்டுமோ, அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவது நம்முடைய கடமை. அதான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இந்த ஒரு மாத காலம் நபிகளாரை நேசிப்போம், நபித்தோழர்களின் வழியில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபாக்கள் எந்த வெர்ஷன்ல பார்த்தாங்க, என்னென்ன டைமென்ஷன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வெர்சடைலான பர்சன், பன்முகத்தன்மை கொண்ட மனிதர். இஸ்லாமிய சமூகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சரி, ரசூலுல்லாஹுடைய வரலாற்றையும் சரி அணுகுகிற முறை இருக்கு இல்லையா, வெறும் சென்டிமெண்டலாக உணர்வு பூர்வமாக மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, ரசூலுல்லாஹுடைய வரலாற்றை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் அணுகி பழகி இருக்கிறோம். இது தப்பா அப்படின்னு கேட்டா தப்பில்லை. ஆனால் இதற்கு நேர் எதிர்புறமாக அறிவு சார்ந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சமூகம் அறிய வேண்டும். இந்த சமூகத்திற்கு நாம் அறிய தர வேண்டும். காரணம் என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை சொல்லும் பொழுது ஸலவாத்து சொல்லுகிறோமா இல்லையா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையா? நன்மைதான். ஆனால் இதை சென்டிமெண்டலாக மட்டுமே அணுகுகிற சமூகத்தை நாம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றிற்குரிய சம்பவங்கள் எதை படித்தாலும் சரி, அதை உணர்வுபூர்வமாகவே அணுகுவது. இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையை சொல்லுகிறேன். மதீனாவுக்கு போனா கொஞ்சமா மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு அதுல பரக்கத்து இருக்குது, ரசூலுல்லாஹ் வாழ்ந்த இடம் இது, வாழ்ந்த பூமி இது என்று அந்த இடத்தை புனிதப்படுத்துகிற மக்கள் இருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடங்களுடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் அங்க போய் நம்ம பேரை எழுதி வச்சுட்டு வந்துடலாம் இருக்கிறாங்க. போட்டோவை வச்சு அங்க ஒரு போட்டோ போன்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன விஷயத்தை உங்களுக்கு காட்டுதுன்னு சொல்லி தேடி அலையறாங்களே. ரசூலுல்லாஹுடைய முடி இருக்கிறது, ரசூலுல்லாஹுடைய ஆடை இருக்கிறது என்று, ரசூலுல்லாஹுடைய கைத்தடி, ரசூலுல்லாஹுடைய தொப்பி, இப்படி உணர்வு பூர்வமாக மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சமூகம் அணுகி கொண்டிருக்கிறது. உண்மையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறிவுபூர்வமாக என்றைக்கு இந்த சமுதாயம் அறிய ஆரம்பிக்கிறதோ, படிக்க ஆரம்பிக்கிறதோ, தெளிவு பெற ஆரம்பிக்கிறதோ, அன்றைக்கு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலிருந்து 23 ஆண்டு காலம் நபித்துவ வாழ்க்கை இருக்கிறது. 13 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு ஆன்மீக ரீதியான தலைவராகவும், மிச்சமுள்ள 10 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு அரசியல் ஆன்மீக ரீதியான தலைவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கை அங்கே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கணவன் மனைவி என்ற அந்த உறவு இருக்கிறது. பிள்ளைகள் ரசூலை பார்த்திருக்கிறாங்க, ஆசிரியர் ரசூலா இருந்திருக்கிறாங்க. இப்படி பல முறைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா இல்ல அந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நேசித்த விதம் படிக்கிறோமா இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த ஒரு மாதத்தில் இறை தூதரை புகழ்ந்தால் ஏனைய மாதங்கள் இறை தூதருடைய புகழை பாடியதற்கு சமம். இந்த ஒரு மாசம் ரசூலை எந்த மாதத்தில் பிறந்தார்களோ, பிறந்த அந்த மாதத்தில் இறை தூதரின் மீது அவருடைய மௌலூதிற்காக வேண்டி, பிறப்புக்காக வேண்டி புகழ் பாடுவதன் மூலமாக நன்மையை அடைய முடியும் என்று எந்த சமூகம் நினைக்கிறதோ, இந்த மாதத்தில் புகழ்ந்தால் போதுமானது, ஏனைய மாதங்கள் சரி என்று ஈக்குவலைசர் நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் இறை தூதரை நேசிப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பே அல்ல. எல்லா தினங்களையும் நேசிக்கணும், எல்லா நேரத்திலையும் நேசிக்கணும். அப்படியே சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. நேசத்தை நீங்கள் பங்கு வைக்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தைகள் நீங்கள் கவனியுங்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தன்னோடு நெருக்கமாக பழகி இருந்த உங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இது. என்ன வார்த்தை? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சு சொன்ன வார்த்தை இது. சும்மா அவருக்கு தோணுனால சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த அஹப்பி இலைய மின் குல்லி ஷைஇன், அந்த அஹப்பி இலைய, உங்களை ஏன் எனக்கு இவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியல யார சொல்ல, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களை. அவரே வெளிப்படுத்துகிறார். சொல்லி கூட இல்லை, அவரா சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப நேரம் பார்க்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துட்டு சொல்ற வார்த்தை தான், உங்களை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு யார சொல்லலாம். இந்த உலகத்தில் நான் என்னை முதலாவது நேசிக்கிறேன், அப்புறம் நான் உங்களை தான் நேசிக்கிறேன் யார சொல்ல. அந்த உலகத்துல சும்மா சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யா உமர், உமரே இன்னும் ஃபுல்லாகலையே, என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நேசம், அன்பு இன்னும் முழுமையடையிலேயே. என்றைக்கு நாங்கள்
நான் உங்களை விட நேசத்திற்குரியவனாக மாறுகிறேனோ அப்பதான் அது முழுமையடையும். நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்ப திருத்துறாரு. அவர் சொன்னதுமே என்னது, உண்மையிலேயே அவர் ரசூலுல்லாஹ்வை அவரை விட நேசிக்கத்தான் செய்கிறார். ஆனா சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டார், எப்படி சொல்லிட்டார், ரசூலுல்லாஹ் முழுமை அடையலன்னாங்க. சொல்றாரு, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷை. இந்த உலகத்தில் நான் என்னை விட உங்களைத்தான் நேசிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு பிடிக்கும். இப்படி ரசூலுல்லாஹ் மீது அவர் நேசத்தை வெளிப்படுத்தினார். அவ்வளவு நேசிக்கிற மனிதர் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கிற நேசம் எல்லாமுமாக இருக்க வேண்டும். ஒதுக்க முடியாது. குறிப்பிட்ட வாரத்தை, குறிப்பிட்ட மாதத்தை எல்லா நாளும் நேசிக்கிறோம். உமர் அலி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. அலியுடைய அறியக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாருடைய ஈமானும் முழுமையடையாது. ஹத்தா அகுன அஹப்ப இலைய மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். என்றைக்கு நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக மாறுகிறேனோ, யாரை விட, மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய தாய் தந்தையரை விட, உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களை விடவும் என்றைக்கு நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக மாறுகிறேனோ அப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் முழுமை அடையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லாருமாக நேசிக்கிற நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதற்கு, நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு என்று குறிப்பிட்ட நாட்களை, குறிப்பிட்ட மாதங்களை ஒதுக்குவதில் எந்த நியாயமும் கிடையாது. சஹாபாக்கள் அப்படி நேசிக்கவும் இல்லை. எப்படி ரசூலுல்லாஹ்வை படிக்கணும்? ரசூலுல்லாஹ்வை படிக்கிறதுக்கு நிறைய விதங்கள் உண்டு. அல்லாஹ்வே குர்ஆன்ல வெவ்வேறு வெர்ஷன்ல படிச்சு காட்டுறான். அதில் அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மட்டுமே சொல்லி இருக்கிறான். வேற யாருக்கும் சொன்னதில்லை அல்லாஹ். நம்மளும் இந்த வார்த்தையை இந்த உலகத்துல வேற யாருக்கும் சொல்லவும் முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நபியை புறக்கணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கர மனக்கவலை. ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, எப்படி சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க? ரசூலுல்லாஹ் தன்னை நிறைய நிந்திப்பது உண்டு. தன் மீது நிறைய குறை காண்பார்கள். ரசூலுல்லாஹ் தன்னையே குறை காண்டுக்குவாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணிருக்காங்க. ரசூலுல்லாஹ் என் மேலதான் மிஸ்டேக் கூட தெரியுது, என் மேலதான் மிஸ்டேக் கூட தெரியுது சொன்னாங்களா இல்லையா? தாயிஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த மக்களுக்கு தாவா செய்யும் பொழுது கல்லால் அடிச்சது யாரு? அந்த மக்கள். இங்கிருந்து போகும் பொழுதே குறைஷிகள் சொல்லி அனுப்புறாங்க, முகமது வர்றாரு, உள்ள விட்டுறாதீங்க. எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் கண்ணீர் வர வைக்க முடியுமோ, இந்த நாள் அவர் மறக்க கூடாது, அப்படி பண்ணி விட்டுருங்கன்னா. அப்படிதான் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் அதை மறக்கவே முடியல. என்றைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரால் தாயிஃபுடைய நிகழ்வை, அங்கே நடந்த அந்த புறக்கணிப்பை, ஏமாற்றத்தை ரசூலுல்லாஹ் தாங்கவே முடியல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ஒரு கட்டத்துல. இங்க உஹதில் வைத்து பல் உடைக்கப்பட்டு முகம் கிழிக்கப்பட்டு இறந்து விட்டார், முகமது மறைத்து விட்டார் என்ற வதந்தி பரப்பை அந்த நேரத்தில், தோல்வியடைந்த நேரத்தில், வருத்தத்தில் இருக்கும் பொழுது ஆயிஷா கேட்ட கேள்விக்கு தான் பதில், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வாழ்நாளில் உங்களால் மறக்க முடியாத நாள் தான் இந்த உஹத். எனக்கு தெரியும் நல்லா, அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, இதை விட ஒரு கஷ்டம் உங்களுக்கு உண்டா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் அதுதான். இதை கூட என்னால மறக்க முடியும், தாயிஃப் என்னால மறக்கவே முடியாது. தாயிஃபை என்னால் மறக்கவே முடியாது. நான் அந்த மக்களை நம்பித்தான் போனேன். இந்த மக்கள் ஏத்துக்கல, அந்த மக்கள் ஏத்துக்குவாங்க. இந்த மக்களுக்கு நான் சொல்றது புரியல, அவங்க நான் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, நான் சொன்னா அவங்க கேட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் போனேன். அங்க நடந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். அந்த தாயிஃபுடைய நிகழ்வில் கூட அல்லாஹ்வுடைய உதவி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? தன்னைத்தான் நிந்தித்துக் கொண்டார்கள். தன்னைத்தான் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي. யா அல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்றான்? என் அடியானுக்கு என்ன உதவி வேண்டுமோ
மலக்குகள், ஜிபாலுல் மலாயிகா, மலைகளுடைய மலக்குகள் அனுப்பி சொல்றான் அல்லாஹ், என்ன வேணாலும் செஞ்சு கொடுங்க, அவர் என் அடியான் சங்கடப்பட்டு இருக்கான், செஞ்சு கொடுங்க போங்க. மலக்குகள் வந்து கேட்கிறாங்க, நபி என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிற பகுதியிலேயே, நீங்க பார்த்த பகுதியிலே ரொம்ப சின்ன ஊர் இந்த ஊர் தாயிஃப், சுத்தி மலை தான். நீங்க ஓகே சொன்னா மலைகளுக்கு மத்தியில் வச்சு அந்த மக்களை நசுக்கிடலாம். நீங்க ஓகே சொன்னா போதுமான. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, வேண்டாம் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. சொல்ல கையேந்தி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஷ்கு ضعف قوتي وقلة حيلتي, யா அல்லாஹ் நான் உலகத்திலே முறையிடுவதெல்லாம் ضعف قوتي, எனக்கு அவர்களை கையாளுகிற வலிமை இல்லை, என்ற பலகீனத்தை உலகத்திலே முறையிடுகிறேன். وقلة حيلتي, தந்திரங்கள் எனக்கு தெரியாமல் நான் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல யா அல்லாஹ், அதனால தான் அவங்க என்ன செய்ய முடியல, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டார்கள். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் தன்னை நிந்திப்பது உண்டு. அந்த மக்கள்கிட்ட குறையில்லை சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கும். அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த விதம் என்ன? இப்படி சங்கடத்தை இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்கிறான், நபியே உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அக்செப்ட் பண்ணலங்கிறத பிரச்சனையை பண்றீங்களா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, உங்களை தவிர இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது, நீங்க போய் சொல்லி பாருங்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க கேளுங்க. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இத சொல்லுங்க. நீங்க அந்த மக்கள் நீங்க நபி இல்லைன்னு சொல்றாங்க, உங்களை பொய்யர்னு சொல்றாங்க, கவிஞர்னு சொல்றாங்க, உங்களை ஏத்துக்க அவங்க ரெடியா இல்ல, திடீர்னு வானத்து நபியை அத்துழுந்தீங்க நினைக்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க அவங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க. இதுக்கு முன்பாக நான் இப்ப வானத்திலிருந்து வரல, நான் இன்னைக்கு நபியா இருக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இங்கதான் வாழ்ந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன். ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, 40 வருஷம் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன். அன்றைக்கு காணாத குறை இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சீங்க? இப்ப 40 வருஷத்துல ஏதாவது குறை சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்குதா? உண்மையிலேயே இந்த வார்த்தை உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், நாட்டினுடைய அதிபதிகளாக இருக்கட்டும், மன்னர்களாக இருக்கட்டும், தன் வாழ்நாளில் என் பிரீவியஸ் பாரு நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி யாரும் கை காட்ட முடியாது. ஒரு தலைவர் கை காட்ட முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளு. எத்தனையோ சாமியார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அறிவுரைகளை வழங்குகிற பெரும் பெரும் ஆசான்களை இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில அவர்களுடைய கரண்ட் சிச்சுவேஷனை பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேளு, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னு பார்க்காத. நான் திருந்திட்டேன், நான் தப்பு செஞ்சேன் இல்லைன்னு சொல்ல, இப்ப திருந்திட்டேன்னு சொல்லக்கூடிய தலைவர் தான் நீங்க பார்க்க முடியும். தப்பே செய்யாத தலைவர் யாரையும் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் சொல்றாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இதற்கு தகுதி இருக்கிறது, அருகதை இருக்கிறது, நீங்க சொல்லுங்க, தைரியமாவே சொல்லுங்க. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்பாக நான் உங்களோடே 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் நான் நல்லவனா தான் தெரிஞ்சேன், நான் உண்மையாளனாக வாய்மையாளனாக தான் தெரிஞ்சேன். இன்னைக்கு நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ச் இன்ச்சாக பார்த்துதான் அவர்கள் அன்பு வைத்தார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை அவர்களை அப்படியே மாற்றி அமைத்தது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் நேசித்த விதம், ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த விலை. நம்மளும் அதே சமூகத்தை சார்ந்த மக்கள் தான். ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை தான் படிக்கிறோம், ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளை தான் உண்மைப்படுத்த ஆசைப்படுகிறோம், வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக நெறிப்படுத்துவதற்காக நாம் விரும்புகிறோம். ஆனா ஒரு காலம் சஹாபாக்கள் அந்த வார்த்தைகளை அணுகுவதை போன்று நம்மால் அணுகவே முடியாது. ஏன்னா அவங்க அப்படித்தான் அணுகுனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் உயிர் கொடுத்தார்கள். எப்படி? வரலாறு எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாக அவங்களுடைய செவிப்பறைகளை சென்று அடையவில்லை.
இதே ஒரு குத்பாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் மக்களை ஒழுங்குபடுத்துறாங்க. இஜ்லிசு, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் தெரியுறாங்களோ எல்லாம் உட்காருங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பரில் இருந்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தையை வெளியிருந்து கேட்டாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஏதோ தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவலா தான் போய் சேரும், ஆர்டரா போய் சேராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எப்படி சஹாபாக்களை சென்று அடைந்தது தெரியுமா? அவங்க அந்த வார்த்தைக்கு கொடுத்த விலை என்ன தெரியுமா? இஜ்லிசு, உட்காருங்க. ரசூலா முன்னாடி உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவை முடிச்சு போகும் பொழுதுதான் ரசூலா சொன்ன வார்த்தைக்கு சஹாபாக்கள்ல போய் எப்படி சேர்ந்ததுங்கிறது தெரியுது. ரசூலா பேசிட்டே இருக்கும் பொழுது உட்காருங்கன்னு சொன்ன உடனே வர்ற வழியில வாசல் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அங்கேயே உட்கார்ந்துட்டார் ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து உட்கார சொன்னாங்கன்னு தெரியல, அதனால அவர் அங்க உட்கார்ந்துட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகை எல்லாம் முடிச்சு பிறகு பார்த்த வரும்போது அப்படி உட்கார்ந்துட்டீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொன்னீங்க, உட்காருங்கன்னு சொன்னீங்க, யார சொன்னீங்கன்னு தெரியல, என்னத்தான் இருக்குமோ நினைச்சு நான் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டேன் யார சொன்னாங்க. சரி ஓகே, ரசூலா சொல்றாங்க, சரி ஓகே, அவர் தப்பா நினைச்சிருக்கலாம். எல்லாம் முடிஞ்ச ரசூலா பாதையில போறாங்க. பள்ளிவாசல இருந்து வெளியே வழியில போகும் பொழுது அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்துல்லா இப்னு ரவாஹா அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார், வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். ரசூலா கேட்கிறாங்க, என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? பள்ளி இடம் இருந்துச்சு, ஏன் உட்கார்ந்தீங்க? யார சொல்லல, நான் வருகிற வழியில் உட்காருங்கன்னு கேட்டது, நீங்க சொன்னனால உட்கார்ந்து யார சொல்லலாம், என்னத்தான் பார்த்து சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைக்கு அவர்களுக்கு உண்மைப்படுத்திய விதம் இது. ஒருவர் பள்ளியில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒருத்தர் பள்ளி வாசல் வெளியில வாசல் உட்கார்றாரு, ஒருவர் வருகிற வழியிலேயே அமர்ந்து விட்டார். நபியுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹ்வுடைய நேசிக்கிற விதம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்துவதன் மூலமாக, செயல்படுத்துவதன் மூலமாக. இதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை புரிந்து கொண்ட விதம். நான் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேனே, சரி யாரோ ஒருத்தர் புரியாம இப்படி செஞ்சிருப்பாரு, அப்படி இல்லை. இது புரியாம செய்த செயல்கள் அல்ல. ஏன்னா ஒரு விஷயத்தை வரலாறாக நம்ம படிக்கும்போது நம்ம மென்டலா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மைண்டுக்கு ஷேக்கா என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவருக்கு அது புரிஞ்சிருக்காது போல, புரியாம செஞ்சுக்கிட்டாங்க. புரியாம செய்யப்பட்ட தகவல்கள் அல்ல, புரிஞ்சுதான் செஞ்சாங்க. புரிஞ்சுதான் செஞ்சாங்க. எப்படி உறுதியா சொல்றீங்க? சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போர்க்களத்திற்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹைபர்ல மட்டும்தான் யூதர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் படை திரட்டிய அந்த காலகட்டத்தில் ஹைபருடைய போர்க்களத்திற்காக போருக்கு அடுத்த நாள் போறதுக்கு முந்தின நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், சொன்ன செய்தி, قال في يوم خيبر ரசூலுல்லாஹி சொல்றாங்க, لا أؤتين هذه الراية رجلا يحب الله ورسوله يفتح الله على يده. ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை. சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போருக்காக ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு நான் ஒருத்தரோட கையில கொடியை கொடுப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். நாளைக்கு ஒருத்தருடைய கையில நான் கொடியை கொடுப்பேன். அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பாருங்க. நாளைக்கு ஒரு மனிதனுடைய கரத்தில் நான் கொடியை கொடுப்பேன், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹும் அவரை நேசிக்கிறார். அவருடைய கரத்தில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு வெற்றியை கொடுப்பான். நாளைக்கு நடக்கிற போருக்கு இன்னைக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரோட ரிசல்ட்ட சொல்றாங்க. எப்படி இருக்கும்? நாளைக்கு போர் நடக்கிறது உறுதி. நடக்கிற போருக்கு யார் தலைமை ஏற்பார்களோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹும் அவரை நேசிக்கிறார்கள். மூணாவது அந்த போர்ல ஜெயிப்போம். ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி, அவருடைய கரத்தின் மூலமாக அல்லாஹ் உதவியை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு எல்லாருக்கும் அந்த ஃபீல் வேற. உமர் ரலியல்லாஹு அந்த ஃபீலை சொல்றாங்க. எங்கள்ல யாருமே தூங்கல, யாரா இருப்பா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு
விஷயத்தை போட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நான் கொடுப்பேன், பேர் ரசூலுல்லாஹ் சொல்லல. யார் அது? எங்களுக்குள் இருந்த நீண்ட டிஸ்கஷன் அதுதான். யாரா இருப்பா, யாரா இருப்பா, யாரா இருப்பா? அபூபக்கரா இருப்பாரோ, உமராக இருப்பாரோ, முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இருப்பாங்களோ, பத்ர்ல முன்னாடி சண்டைப்பட்டவங்களா இருப்பாங்களோ, இப்படி பல கேள்விகள் எங்களுக்கு மத்தியில் கேட்டுக்கொண்டோம். ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்காரங்களா இருப்பாங்களோ, இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், மா அஹ்பப்துல் இமாரத்த இல்லா யௌமைதீன். என் வாழ்நாளில் நான் என்றைக்குமே பதவிகளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, பொறுப்புகளுக்கு ஆசைப்பட்டது கிடையாது, அதிகாரங்களுக்கு ஆசைப்பட்டது கிடையாது. ஒரு ஆசையே படல. அவர் சொல்றாரு, ஆனால் மா அஹ்பப்து இமாரத்த இல்லா யௌமைதீன். நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு அந்த நாள் தான். எது? ஹைபர். அந்த நாள் தான். அந்த கொடி ரசூலுல்லாஹ் எங்கேயில வந்திருக்கலாமே, தல்லாப்பே நானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஆசை இருந்த நாள் அந்த நாள் தான். ஏன்? அன்னைக்கு எல்லாருக்குமே அதுதான் ஆசை, கொடி எங்கேயில கொடுக்கணும்னு. வெற்றி கிடைப்பதெல்லாம் முக்கியங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னது? அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். இது அங்கீகாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாயிலிருந்து கிடைத்த அங்கீகாரம். அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறார். அந்த அங்கீகாரத்திற்காக வேண்டி எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை வாயாலேயே வெளிப்படுத்துறார் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நானா இருக்கணுமே நான் ஆசைப்பட்டேன். அந்த நாளத்தை எந்த நாள் ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு நிறைய பொறுப்புகள் கிடைச்சிருக்கு, நிறைய பதவிகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு கிடைச்சது இல்லை. நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவும் இல்லை. அதான் அவர் சொல்றாரு. அப்ப அடுத்த நாள் சொல்றாங்க, நாங்க யாருமே நைட்டு தூங்கல. அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்த உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, ஐன அலி, ஐன அலி. ரசூல் பாக்குறாங்க, ஆள் காணோம். ரசூலுல்லாஹ் தேடுற நபரை காணோம். சில அலி எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், அவர் வரல, அவர் டென்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்? அவருடைய கண்ணில் ஏதோ பிரச்சனை. யா ரசூலல்லாஹ், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அதனால அவர் வரல. யா ரசூலல்லாஹ், அவர் சார்பா இங்க ஆள் நிக்கிறாங்க, மெசேஜ் அவங்களோட உடனே கொடுத்துருவாங்க. ரசூல் அவரை கூட்டு வாங்கங்கிறான். நேரா போறாங்க, அலியில ரசூல் அவங்களை கூட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறான். சில நேரம் வர சொன்னாங்க. வந்த உடனே தன் வாயிலிருந்து எச்சில எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிகிச்சை அளித்தார்கள் கண்ணில். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் பட்ட உடனே என் கண்ணு சரியாயிடுச்சு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கரத்தில் கொடியை கொடுத்தார்கள். யா அலி இன்ஷ் வலா தல்தஃபித். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, அலியே போங்க, போர்க்களத்திற்கு செல்லுங்கள், திரும்பாதீங்க, தைரியமா போங்க, சண்டை போடுங்க, அல்லாஹ் உங்களுடைய கரத்தில் வெற்றி கொடுக்கிற வரை போரிடுங்கள் சொல்லி அனுப்புறாங்க. எல்லாரும் ஆசைப்பட்ட இடம் அந்த கொடி எனக்கு கிடைக்கணும். அந்த கொடி கிடைத்திருக்கிற நபர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த போர்க்களத்திற்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட போக மாட்டாங்க. எப்படி வேணா இருக்கலாம், டைலமோ தானே. பதில்ல வெற்றி கிடைத்தது, உஹதுல என்ன செஞ்சு ஒரு வெற்றி ஒரு தோல்வி, எப்படி வேணா இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜெயிச்சுட்டு வருவீங்க, ஜெயிக்கிற டீம் தான் இது போருக்கு போகிறது. எவ்வளவு தைரியமா போவாங்க. எல்லாம் கிளம்பி போர் நடக்குது, போருக்கு கிளம்பி போறாங்க. போற வழியில அலி ரலியல்லாஹு ஒரு சந்தேகம் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஒன்னு கேட்க நினைக்கிறார். யா ரசூலல்லாஹ், எதுவரை நான் சண்டையிட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறார். இந்த இடத்தை தான் நீங்க கவனிக்கணும். அலி ரலியல்லாஹு குதிரையில உட்கார்ந்து போறாரு, ரசூலுல்லாஹ் பின்னாடி இருக்கிறாங்க. குதிரையில போகிற வழியிலேயே டக்குனு குதிரை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எதுவரை நான் போரிட வேண்டும்? இதை எப்படி கேட்டார் தெரியுமா? நியாயமா எப்படி கேட்டிருக்கணும்? ரசூலுல்லாஹ் பின்னாடி நிக்கிறாங்க, போர்ப்படை முன்னாடி போயிடுச்சு. திரும்பி நின்று ஒன்னா திரும்பி நேரா வந்து யா ரசூலல்லாஹ் இந்த விஷயத்துக்கு என்ன பதில்னு கேட்டிருக்கணும். அல்லது குதிரையிலேயே உட்கார்ந்தவாறே திரும்பி இருந்து யா ரசூலல்லாஹ் என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்கணும். அவர் எப்படி கேட்டார் தெரியுமா? குதிரையை பிடித்தவாறு இப்படியே உட்கார்ந்துட்டு யா ரசூலல்லாஹ் சரக, ஹதீஸ்ல வருது, சத்தம் போடுகிறார்.
சத்தம் போட்டு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எதுவரை நான் சண்டையிட வேண்டும்? ஏன் அப்படி கேட்டாரு? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இன்ஷ் வலா தல்தஃபித். அலி, அலியே முன்னோக்கி செல்லுங்கள், திரும்பாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது இங்க திரும்பாதீங்க இல்ல, படைக்கு போய் திரும்பி வந்துடாதீங்க, புறமுதுகிட்டு சண்டையிட முடியாமல் பலவீனப்பட்டு வந்து விடாதீர்கள். இந்த ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து சொன்ன வார்த்தை. ஆனா ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை இன்ஷ் வலா தல்தஃபித். போங்க, முன்னோக்கி செல்லுங்கள், திரும்பாதீர்கள். திரும்பவே இல்லைங்க, அவர் திரும்பல, முன்னாடி பார்த்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் எதுவரை சண்டை போட வேண்டும்? அந்த மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகிறவரை அவரோட சண்டை போடுங்க, சொல்லிட்ட விட்டுருங்க. அவங்க எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க ஆராயாதீங்க, விட்டுருங்க. சொல்லி அனுப்பினார்கள். ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகளுக்கு தந்திருக்கிற விலை உயிரை விட மேலானது. அவ்வளவு பெரிய மதிப்புகளை கொடுத்தாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ்வை நேசித்த விதம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நேசிப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஃபத்தபியூனி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பின்பற்றுங்க, அதுதான் உங்களுக்கு வழி, வேற வழியே இல்லை. நான் சொல்றது கட்டுப்படுங்க, அதுதான் வழி, வேற வழியே இல்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த உலகத்தில் நேசிப்பதை ஒரு மனிதர் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இறை தூதருக்கு கட்டுப்பட்டு இறை தூதருடைய வாழ்வியலை புரிந்து யார் நடக்கிறாரோ அதை தவிர அவருக்கு மாற்று வழியே கிடையாது. இதை நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை அறிவு உணர்வு ரீதியாக மட்டுமே அணுகி எந்த பிரயோஜனம் இல்லை. அறிவு சார்ந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அணுக வேண்டும். ஏன் அந்த மக்கள் இப்படி ஃபாலோ பண்ணாங்க? என்ன காரணம்? என்ன ரீசன்? இந்த மக்கள் பார்க்கிற விதம், ஒரு மனுஷனுடைய அவருடைய கேரக்டர் தெரியாதா? கூட வாழும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரான்னு சஹாபாக்கள் பார்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பவாதியாக சஹாபாக்களுக்கு தெரிந்ததே கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்கிற பல மனிதர்கள் சந்தர்ப்பவாதிகள். அந்த சூழலுக்கு தகுந்த மாத்தி 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 பேசுவாங்க. சஹாபாக்கள் அதை பார்க்கலங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்க்கல. எவ்வளவு கடினமான நேரமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு சந்தர்ப்பவாதியாக சஹாபாக்கள் பார்த்ததே கிடையாது. நான் சொல்லுகிறேன் உதாரணத்திற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே மக்காவில் வாழ்ந்த எந்த முஸ்லிமுக்கும் மக்காவில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. எல்லாம் அப்படி 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 மதீனாவுக்கு போயிட்டாங்க. 2 தோழர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி விருப்பப்பட்டு ஆயத்தமாயி தன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மக்காவை விட்டு விரைவிட்டு செல்கிறார்கள் மதீனாவுக்கு. போற வழியிலே குறைஷியனுடைய கரங்களில் அகப்பட்டு விடுகிறார்கள், மாட்டிடுறாங்க. கேட்கிறாங்க, எங்க போறீங்க? முகமது தானே முதல்ல அவர் போனாரு, அடுத்தடுத்து அவருடைய டீம் ஃபுல்லா அங்க போயிடுச்சு. நீங்க அங்க தானே போறீங்க? எங்க போறீங்க? முகமது தானே, நாங்க மதீனாவுக்கு போறோம். திரும்ப கேட்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க முகமது தான் போறீங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க மதீனாவுக்கு தான் போறோம். இப்படி மாத்தி 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 சொல்றாங்க. சரி விடுங்க, எனக்கு என்னவோ நீங்க போற அந்த வரியெல்லாம் பார்த்தா, நீங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா திரும்பி மக்காவுக்குள்ள வர்ற மாதிரி தெரியல. எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க முகமது தான் போறீங்க. இனி உங்களை தடுத்து பிரயோஜனம் எல்லாம் இல்ல. இதுக்கு மேல நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க. நீங்களும் போறீங்க, போங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்றைக்காவது முஹம்மத் படைபலத்தில் நல்ல வலிமையான பிறகு, ஆள்பலத்தில் நல்ல வலிமையான பிறகு, பொருளாதாரத்தில் நல்ல வலிமையான பிறகு மக்காவை எதிர்நோக்கி, குறைஷிகளை எதிர்நோக்கி அவர் போருக்காக வந்தால் அன்றைக்கு நீங்க 2 பேரும் போருக்கு வரக்கூடாது. இது ஒரு அக்ரிமெண்ட், இதுக்கு நீங்க சைன் பண்ணா நீங்க போலாம். இப்படி சாதாரணமாக பெறப்பட்ட அக்ரிமெண்ட். சரி, ஒருவர் ஹிஜ்ரத் செய்வதற்காக வேண்டி பொய்யா சைன் பண்ணலாமா? வாக்குறுதி கொடுக்கலாமா? சைன் சொன்னா வாக்குறுதி தான், வாயில வாங்குற வார்த்தை தான், கொடுக்கலாம், இந்த தப்பும் கிடையாது. நிர்பந்தத்துல அவங்க என்ன செய்யலாம், அதை செய்யலாம். அவங்க சொல்றாங்க, ஓகே ரைட்,
உங்க நீங்க சொல்ற அந்த வார்த்தைகளை நாங்க உண்மைப்படுத்துறோம். என்றைக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எதிராக சண்டையிட்டு வந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், போருக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போறாங்க. அவங்க எல்லாம் மதீனாவுக்கு போயாச்சு, முஸ்லீம்களோட சேர்ந்தாச்சு. கொஞ்ச காலத்திற்கு பிறகுதான் பத்ருடைய போர்க்களம் ஆரம்பிக்கிறது. எப்படி இருக்கு பத்ர் போர்க்களம்? அந்த போர்க்களத்தை பொறுத்தவரையிலே வரலாறை நாம் படித்திருக்கிறோம். ரொம்ப சொற்பமான மனிதர்கள், 300 பேர் தான் இருந்தாங்க. அங்க 1000 பேர் இருந்தாங்க. அந்த போர்க்களத்திற்கு கிடைக்கிற ஒவ்வொரு குண்டூசையும் முஸ்லீம்களுடைய வலிமையை ஊட்டக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கு அதை தேவைப்பட்டுச்சு. இஸ்லாமிய படைக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா குதிரையில் பலகீனம் இருந்தது, ஒட்டகங்களில் பலகீனம் இருந்தது, யானை படையே இல்லை, இப்படி ஒண்ணும் இல்லை. அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு வாள் கிடைத்தாலும் அந்த வாளின் மூலமாக பெரிய பிரயோஜனங்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பத்ருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன டவுட். என்னப்பா உங்களுக்கு டவுட்? அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்க ஹிஜ்ரத்துக்கு வரும் பொழுது இப்படித்தான் வந்து உங்களை சொல்ல மறந்துட்டேன் யார சொல்லலாம். என்ன பிரச்சனை? நாங்க வரும்பொழுது எங்களை குறைஷிகள் தடுத்தாங்க. தடுத்து எங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கியிருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு நாளைக்கு சண்டை போட்டு நீங்க வந்தீங்கன்னா, முகமது வந்தாருண்டா குறைஷிகளுக்கு தான் நீங்க வரக்கூடாது அந்த வாக்குறுதி வாங்கியிருக்கிறாரு. இப்ப என்ன யாரும் செய்யணும்? இந்த வாக்குறுதியை பொருட்படுத்தணுமா, சும்மா விட்டுறதா? தப்பிக்கிறதுக்காக நாங்க சொன்னதை எடுத்துக்குவா. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்க, அவங்கள்ட்ட சொன்னதெல்லாம் ஒரு வாக்குறுதியா? அவங்க பண்ண அநியாயம் தெரியுமா? 13 வருஷம் நம்மள அங்க வாழ விடல, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண விடல, தொழுக விடல, எதுவும் செய்ய விடல, ஆன்மீக பணிகள் எதையும் செய்ய வைக்க விடல. அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பெரிய வாக்குறுதியா பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படி ரசூல்லா சொல்லி இருந்தால் கொஞ்சமாவது அவர்களுக்கு ரசூல்லாவுடைய கேரக்டர் என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களுக்கு அந்த பலகீனம் தெரிஞ்சிருக்கலாம். ரசூல்லா சொல்றாங்க, வராதீங்க, நீங்கள் அக்ரிமெண்ட்ல இருக்கிறீங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்துங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ மட்டும் செய்யுங்க, போதும், நீங்க வர வேண்டாம். யாரால சொல்ல முடியுத? எந்த தலைவரால் இப்படி சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினால் போதுமானது, நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள். சும்மா கிடைச்ச வெற்றி இல்ல, சும்மா கிடைச்ச வெற்றி இல்லது. இப்படி பல பேருடைய பிரார்த்தனை அதுக்குள்ள இருக்குது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் பின்னாளில் போர்க்களத்திற்கு வருவதற்காக வேண்டி தபூக்குடைய போர்க்களத்துல வாகனம் இல்லாமல் அழுதார்கள். வராது பிரச்சனை இல்லையா? எல்லாம் சொல்லலாம் இல்லையா குர்ஆன்ல? தபூக்கு வருவதற்கு அவர்களுக்கு கையில வாகனம் இல்லை. ஒருவர் ஒரு குதிரையில 100 பேர் வரைக்கும் பயணம் பண்றாங்க. 4ஆவதாக ஒரு நபர் வருவதற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு கூப்பிடுறீங்க, கையில வாகனம் இல்லை ரசூலுல்லாஹ், அவ்வளவு தூரம் எப்படி நடந்து வர்றது? ஒட்டகத்தையோ குதிரையோ ஏதாவது வாங்கி கொடுங்க ரசூலுல்லாஹ், நாங்க வந்துடுறோம்னு சொல்லி அழுத மக்கள் உண்டு. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா வாயில் நம்பல, உள்ளத்தால முழுசா நம்பினாங்க. ரசூல் அப்படியே நடந்துக்கிட்டாங்க. எந்த கட்டத்திலும் தன் சுய லாபத்திற்காக ரசூலுல்லாஹ் எந்த வார்த்தையும் சொல்லி சஹாபாக்கள் பார்த்ததே கிடையாது. முஸ்லிம்களை விடுங்கள், அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெரிய பெரிய அங்கீகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளை திருமணம் முடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தி கூட ஆனார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு பின்னாடி வந்த பிறகு, இஸ்லாத்துக்கு பின்னாடி அவர் சொல்றாரு, ஹிர்கல் மன்னரிடத்துல போயிருக்கிற அந்த வரலாறு எல்லோரும் படித்திருக்கும். சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. மன்னர் அவரிடத்தில் லெட்டர் வந்த உடனே என்ன செய்யறாரு? இந்த முகம்மது யார், அவரை பத்தி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஊர் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்ட அன்றைக்கு அந்த இடத்தில் இருந்தவர் அபூ சுஃபியான் தான். மக்காவுடைய தலைவர் அபூ சுஃபியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி விசாரிப்பதற்காக வேண்டி அவரை அழைக்கிறார். அவர் கேட்ட கேள்வி, ஏம்பா முகமது உனக்கு தெரியுமா? அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஹிர்கல் மன்னருக்கு முன்னாடி என்னது, ரோம நாட்டுக்கு முன்னாடியோ பாரசீக நாட்டுக்கு முன்னாடியோ பெரிய தலைவராக தெரிய மாட்டார். அந்த ஊருடைய பிரதிநிதி. எப்பா
இந்த முகம்மது நபின்னு சொல்றாரு, அவருக்கு தெரியும் உனக்கு? தெரியுங்க. கில்கர் மன்னர் கேட்ட கேள்வியும் அபூ சுஃபியான் சொன்ன பதிலும். மன்னர் என்ன கேட்டாரு? ஹல் தத்தஹிமூன பில் கித்ப், அவர் என்றைக்காவது பொய் சொன்னது உங்களுக்கு தெரிய வேண்டாம். அவர் பொய் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவர் பொய் சொன்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் சந்தேகப்பட்டா கூட சொல்லுங்க. இல்லைங்க அவரெல்லாம் பொய் சொல்ற ஆளு தாங்க, நான் பார்த்தது இல்லை, ஆனா அவர் பொய் சொல்ற ஆளு தாங்கன்னு சொல்ற மாதிரியாவது சொல்லுங்க. இதுதான் கேள்வி. என்றைக்காவது அவர் பொய் சொல்லுவார் என்ற எண்ணம் உணர்வு உங்களுக்கு வருமா? இதான் அவருடைய கேள்வி. ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியான் சொன்ன பதில். கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது 7-8 வருஷம் ஆகி போச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு நடக்குது. அப்ப கேக்குறாங்க அவர் பொய் சொல்லுவாரா? என்னைக்காவது பொய் சொல்லுவார் நீ சொல்லுவியா? அப்படி சந்தேகம் உனக்கு வருமா? சொல்றாரு, இல்ல, முகம்மது பொய் சொல்லுவார் என்பது எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அபூ சுஃபியான் பின்னாடி சொல்றாரு, உண்மையிலே என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, நல்ல சான்ஸ், அழகு போல நீ என்ன செஞ்சிரு, ரசூலுல்லாஹை பத்தி சொல்லிடு, ஏதாவது அசிங்கப்படுத்திடு, கேவலப்படுத்திடு, அந்த கேள்விக்கு பதிலா சொல்லிடுன்னு சொல்லி. ஆனா அந்த இடத்தில் நான் பொய்யனாய் விடுவேனோ என்ற பயத்தில் தான் நான் சொல்லல. அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லிம் சொல்றதில்லை, ஒரு இறை நிராகரிப்பாளர் கூட விரும்பியோ வெறுத்தோ சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அதனால சொல்றோம், எந்த ஆன்மீக தலைவரோடும் எந்த அரசியல் தலைவரோடும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒப்பிடவே முடியாது. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதனுடைய கடமை. உலகத்தில் வாழுகிற எல்லா தலைவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைமைத்துவத்தையும் வரலாற்றையும் தனிமனித வாழ்க்கையையும் ஒழுக்க ரீதியான மாண்புகளையும் புகழ்வதற்கு என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல் அமைப்பு. அதை சஹாபாக்கள் கண்ணால பார்த்தாங்க. அதுதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை. அதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை. உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன 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 வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரிஞ்சுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அவர்கள் உயிர் கொடுத்தார்கள், வேல்யூ பண்ணாங்க. இப்ப நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வெறும் ஹதீஸாக மட்டும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்ததுடைய விளைவுதான் சஹாபாக்கள் இஸ்லாத்தில் அவ்வளவு ஒட்டி இருந்தார்கள், அவ்வளவு நெருக்கமாக இஸ்லாத்தோடு வாழ முடிந்தது. இன்னைக்கு நாம் என்ன படிச்சாலும் என்ன பயான கேட்டாலும் நமக்கும் இஸ்லாத்திற்கு மத்தியில் ஒரு இடைவெளி இருப்பதற்கு காரணம் நாம் சஹாபாக்கள் விளங்கியதை போன்று, சஹாபாக்கள் புரிந்ததை போன்று, சஹாபாக்கள் பார்த்ததை போன்று நாம் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த வடிவத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.